அம்மா வாம்மா, எனக்கு தூக்கம் வருதுமா. ஏய் இருடா, அப்பா குட் மார்னிங் மெசேஜ் போட்டு வந்துடுறேன். குட் மார்னிங்கா? இது நைட்டுமா? உனக்கு டெய்லி சொல்லணுமா? அப்பா இருக்குது யூஎஸ்ஏல, இப்பதான் அவருக்கு பகலாயிருக்கும், அதான் குட் மார்னிங் மெசேஜ் போடுறேன். சரி வாம்மா, எனக்கு தூக்கம் வருது. இதோ வரேன் இரு. தம்பி, அப்பா தான் வீடியோ கால் பண்றாரு, நீ கொஞ்சம் பேசிட்டு இருக்கியா? நெத்தியில பொட்டு குங்குமம் இல்லைன்னா திட்டு வர்றா, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். போமா, எனக்கு தூக்கம் வருது. அவர் என்ன கேட்டாருன்னா நான் தூங்கிட்டேன்னு சொல்லிடு. டேய் கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் வந்துடுறேன். போமா. இது கூட பண்ண மாட்டேன். இரு இரு, வந்து வச்சுக்கிறேன். உனக்கு ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா? அது கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருந்தானா, அதான் லேட் ஆயிடுச்சு. இந்நேரத்தில் கிச்சனில் வேலையா? ஏய் பொய் சொல்லாத, பொட்டு தானே வச்சுட்டு வந்த. அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னது? கிச்சனில் தான் வேலை இருந்துச்சு. எங்க ஒரு ரைட்டு கையை காட்ட. இது என்ன ஜிலேபி போடுறா? அது வந்து சரி விடு விடு. தம்பி அம்மா பையன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? தம்பி ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிட்டான், அம்மா டிவி பார்த்துட்டு இருக்காங்க, மானஸ் தூங்கிட்டாங்க. சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா, இப்போதான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன், இனிமேல் தான் ரெடி ஆகிட்டு சாப்பிட்ணும். சரி சரி, இன்னைக்கு என் கியூட்டிக்கு டே எப்படி போச்சு? வழக்கம் போல தான், தம்பியை ஸ்கூலுக்கு கூட்டு வந்து விட்டாச்சு. இன்னைக்கு அம்மாவை ஹாஸ்பிட்டல் அழைச்சி போயிருந்தேன். டாக்டர் அதே மெடிசன் கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவோட ஆக்சிடென்ட் டெத் விஷயமா தாசில்தார் ஆஃபீஸ் போயிருந்தேங்க. என்ன சொன்னாங்க? பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு திருப்பியும் அலைய விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் உன் கூட இருந்து பார்க்க வேண்டிய வேலை. நீ எங்கள் தனியாக இருந்து கஷ்டப்படுறீல்ல? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்கள் எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அதான் நீங்கள் இன்னும் 2-3 வருஷத்தில் வந்துடுவீங்கள்ல, அது வரையும் நான் சமாளிச்சுக்கிறேங்க. ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள். அது ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நைட்டு வந்து சொல்லட்டா? நைட் வந்து கண்டிப்பாக சொல்லணும், சரியா? சொல்கிறேம்மா. ஓகே பாய்ங்க, பார்த்து போகணும், மறக்காமல் சாப்பிட்டு போங்க. என்ன இன்னும் ஒரு கால் கூட வரல? நேரம் ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பாரு. ஏங்க ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டீங்களா? ஒரு கால் கூட பண்ணவே இல்லை. இல்லைம்மா, டயர்டாக இருந்துச்சு, வந்தோடனே படுத்துட்டேன் அப்படியே. ஓ சரி சரி சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நம்ம காலையில் பேசலாம். ஓகேம்மா, பாய். அப்பா கூப்பிட்டு குட் மார்னிங் சொன்னியா? இது சொல்லணும்டா இப்போ. இது இன்னும் சொல்லியா? கூட நானே சொல்கிறேன். இரு இரு, எப்போதும் அவர் கூப்பிட்டா நான் கேம் விளையாட போகிறேன் தூங்கிட்டேன்னு சொல்லுன்னு சொல்லுவேன். இன்னைக்கு என்ன நீயே ஃபோன் வாங்கி பேசுகிற? நான் என் அப்பா கூட பேசுவேன், உனக்கு என்ன? போமா பேசு பேசு. பா. டேய் மானஸ் தங்கம், நீ இன்னும் தூங்கலையா? இல்லப்பா, உங்க கூட பேசணும் தான் இன்னும் தூங்காம இருக்கேன். அப்படியா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. சரி, ஸ்கூல்ல எப்படி போகுது? ஸ்கூலெல்லாம் நல்லா போகுதுப்பா. இப்போ கூட எங்களை டூருக்கு கூட்டிட்டு போறாங்க மைசூருக்கு. ஆனா அதுக்கு ஒரு 5000 ஆகும்பா. அதானே பார்த்தேன், என்னடா இவ்வளோ நேரமாக அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலையான்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் புரியுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கப்பா, நானும் போட்டுமா? அவ்வளோதானப்பா, தாராளம் போயிட்டு வா. என்னது போட்டுமா? அதெல்லாம் அவனை எங்கேயும் அனுப்ப மாட்டேன், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இந்த அம்மா எப்பவுமே இப்படிதான், நான் எதை சொன்னாலும் தடங்கல் பண்ணிட்டே இருப்பாங்க. மானஸ், நீ கவலைப்படாதடா, அப்பா பணம் அனுப்பிச்சுடுறேன், நீ போயிட்டு வா.
தேங்க்ஸ்பா. என்னது காசு தரீங்களா? அவன் தான் சொல்கிறான்னா அவன் கேட்குற எல்லாத்துக்கும் தலையாட்டுவீங்களா? அட, சின்ன பையன் தானம்மா, சும்மா போயிட்டு வரட்டும். நீங்கள் அவன் கேட்கும் போதெல்லாம் காசு கொடுத்து பழக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹெல்த் இஷ்யூ இருக்குது. நீங்கள் வாங்குற சேலரி பத்தலன்னு ஓட்டி வேற பார்க்குறீங்க. நீங்கள் படுற கஷ்டத்தை அவனுக்கு சொல்லி வளர்க்கணும். இல்லைன்னா காசோட அருமையே புரியாது. இங்கே நான் மட்டுமா கஷ்டப்படுறேன்? அங்கே நீ வீட்டு வேலைலாம் பார்த்து சாரி பிஸ்னஸ் பண்ணுற, நீ இந்த கஷ்டப்படுற. இதெல்லாம் எதுக்கு? நம்ம குழந்தை சந்தோஷமாக இருக்கணுங்கிறனால. அவன் ஹாப்பியாக போயிட்டு வரட்டுமே, விட்டுரு. என்னமோ பண்ணுங்க, நான் சொன்ன எங்கே கேட்கவா போறீங்க? ஆமாம், நேற்று ஏதோ சொல்ல வந்தீங்க, இன்ன வரையும் எதுவுமே சொல்லலை. அது வந்து என்கிட்ட சொல்கிறதுல என்ன தயக்கம்? எங்கள் கம்பெனியில் 20% மேன் பவர் ரெடியூஸ் பண்ணுறாங்க. அந்த லே ஆஃப் லிஸ்ட் அந்த வீக் எண்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதில் என் பேர் இருக்குமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குமா? அட, இதுக்கா எவ்வளோ தயங்கினீங்க? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். லே ஆஃப் லிஸ்ட்டு வரப்போகுதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. அதில் உங்கள் பேர் இருக்குன்னு சொன்னாங்களா? நீங்கள் அந்த கம்பெனியோட சீனியர், அது இல்லாமல் ஹார்ட் ஒர்க்கர். உங்கள் பேர் எப்படி இருக்கும் அதில்? இல்லை, அப்படியே அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் என்ன? உங்களுக்கு இருக்க திறமைக்கு எந்த கம்பெனியில் வேணால் வேலை கிடைக்கும். சரி, அப்படியே இல்லைனாலும் நீங்கள் இங்கே வாங்க. நீங்கள் கொடுத்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம சாரி பிஸ்னஸை பெருசாக பண்ணலாம். இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா? சரிம்மா, தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஆமாம், தேங்க்ஸ். நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்ன நினச்ச? இல்லை, நீங்கள் சொல்ல தயங்கினதை பார்த்துட்டு நீங்கள் ஏதோ வெள்ளைக்கார பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டீங்களோன்னு பயந்துட்டேங்க. அடி. ஆனால் நீ சொல்கிறது கூட நல்ல ஐடியாவே இருக்கு. எனக்கு தோணவே இல்லை பார்த்தியா? தோணும். நான் இருக்கும்போது வேற எவ்வளவு வந்துருவாளா? இல்லை நான் வரதை விட்டுருவேனா? சரி சரி இருமா, கியூட்டி இருக்கும்போது வேற யாரும் பார்ப்பேன் நான். ரொம்ப தான். சரி, நாளைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன். ஜாலியாக போயிட்டு வா. எப்படி புது சாரி கட்டுவ? வழக்கம் போல் ஃபோட்டோ எடுத்து மாமாவுக்கு அனுப்பு, ஓகேவா? சரிங்க. சரி, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு. நான் ஆஃபீஸ் போயிட்டு நைட் வந்து கூப்பிட்றேன். பை. லவ் யூ. துடிக்கும் உசுரே என் அழகு மயிலே, உன்னை பார்த்திடவே என் மனசேங்கிடுது. உன் பேச்ச கேட்கத்தானே நான் ராவெல்லாம் போத்திருக்கேன். நேரமும் காலமும் எல்லாமே மாறிடுச்சு. உன்னோடு சேர்ந்து போக அடிநாளெல்லாம் காத்து இருக்கேன். உன்னை பார்க்காத நாளெல்லாம் வீணாக போயிருச்சு. துடிக்கும் உசுரே அழகு மயிலே, உன்னை பார்த்திடவே என் மனசேங்கிடுது. என்னாச்சு இவருக்கு இவ்வளோ ஹார்ட்டி நினச்சிட்டு இருக்காரு? ஏ பொண்டாட்டி, லவ் யூ. உம்மா உம்மா உம்மா. ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? லே ஆஃப் லிஸ்ட்ல என் பேர் இல்லை. ஏய் சூப்பருங்க, நான் அப்பவே சொன்னேன்ல, அதுக்குள்ளேயும் மூஞ்சி சோகமாக வச்சுட்டு இருந்தீங்க. அம்மா, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு மாதத்துலேயே நல்ல லாபம் இருக்குமா? அண்ணா கூப்பிட்டாருன்னா அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி தரியா? உனக்கு இல்லாமையாப்பா, அண்ணா ஃபோன் பண்ணும்போது அவங்ககிட்ட கேட்டு வாங்கி தரேன், சரியா? சரி, எனக்கு என்ன கிஃப்ட் அனுப்ப போகிறீங்க? அதெல்லாம் ஒரு கிஃப்ட் அனுப்ப மாட்டேன். ஏங்க, நேரில் வரும்போது தரேன். நீங்கள் எப்போ நேரில் வந்து எப்போ தர்றது? என்னது, நேரில் வர போகிறீங்களா? ஆமாம், ஆஃபீஸில் 10 days லீவ் கேட்டிருக்கேன். ஏங்க, உண்மையாவா சொல்கிறீங்க? ஆமாம். ஐயோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? சரி ஆமாங்க. அம்மா, இந்தாங்க, அவர் உங்களுக்கு பேசணுமா? அவர் ஊர்லேருந்து வர போகிறாராம். வரப்போகிறாங்க? என்னப்பா சொல்கிறாங்க? ஆமாம்மா, உங்கள் எல்லாத்தையும் பார்க்க வர்றேன். அண்ணா. டேய் தம்பி, எப்படா இருக்க? அண்ணா, நல்லா இருக்கீங்கண்ணா. எப்போ கேட்டாலும் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கேன்றாங்க. இப்போ கூட ஒரு நல்ல பிஸ்னஸ் வந்திருக்குங்கண்ணா.
கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படுது. போன டைம் தாட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன்னு காசு வாங்கினேன். அது வேற ஒன்றும் இல்லைப்பா, அன்னைக்கு அவனுக்கு நேரம் சரியில்லை. இப்போது நாங்கள் போய் ஒரு ஜோசியரை பார்த்தோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ பிஸ்னஸ் தொடங்கினா ஓஹோன்னு வருவானாம்மா. அதனால தான்ப்பா. ஆனால் என்கிட்ட இப்போ காசு இல்லையம்மா. காசு இல்லையா? அப்போ ஏன்பா நீ வர? அங்கேருந்து வர்றதா இருந்தால் லட்சக்கணக்கில் செலவாகும்ல. அந்த பணத்தை தம்பிக்கு கொடுத்தா அவன் பிஸ்னஸ் தொடங்கிடுவான். உன்ன மாதிரி எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களாம் குடும்பத்தை விட்டு தானே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் தானேப்பா, நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வா. சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. சரிம்மா, அப்போ நான் வரல. சரிப்பா, இந்தம்மா. நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரி. அம்மா ஃபோன் கொடுமா, கேம் விளாடணும். ஃபோன்ல இல்லை, போய் படு. அம்மா கொடுமா. டேய், உனக்கு சொன்னா புரியாது, போய் படுங்கிறல. அவனை ஏமா திட்டுற? பின்ன திட்டாம என்னமா பண்றது? அவர் ஆசையா பேச வரும்போதெல்லாம் தூங்காம இருந்துட்டு தூங்கிட்டேன்னு சொல்றான். அவனுக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் பேசுறான். இவனுக்கு 5 வயசு இருக்கும் போது அவர் போனாரு. இப்ப இவனுக்கு 13 வயசு. 8 வருஷமா பிள்ளைய பார்த்து பேசணும். அவருக்கு ஒரு ஏக்கம் இருக்காது? இதெல்லாம் புரியுது அவனுக்கு? உங்களுக்கே புரியாதப்போ அவனுக்கு என்ன புரியும்? உங்களுக்கு டிவி சீரியல், உங்க சின்ன பையனோட பிசினஸ் இதுதான் முக்கியம். என்னைக்காவது அவர் பேசும்போது சாப்பிட்டியாப்பான்னு கேட்டிருப்பீங்களா? ஏப்பா, உன்னை படிக்க வச்சதே நீ நல்ல வேலைக்கு போவன்னு. ஆனா நான் பிசினஸ் தான் பண்ணுவேன்னு சொல்லி ஒத்த கால நின்று அதுக்கு அந்த மனுஷன் சப்போர்ட் பண்ணாரு. இப்போ அது லாஸ் ஆயிடுச்சு. நான் வேற ஒரு பிசினஸ் பண்றேன், அதுக்கு காசு கொடுங்கன்னு வந்து நிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்க பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அவரை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல. அவருக்கு சொந்த வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. லோனை போட்டு இந்த வீட்டை கட்டி 3 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் அவரால் இந்த வீட்டுக்கு வர முடியல. நம்ம யாராவது ஒருத்தரால அவரோட இத்தனை வருஷம் வாழ்க்கையை திருப்பி கொடுக்க முடியுமா சொல்லுங்க? அவர் என்ன மொத்தமா வேலையை விட்டு வரேன்னு சொன்னாரு. ஒரு 10 நாள் வந்து குடும்பத்தோட சந்தோஷமா வந்துட்டு போகணும்னு தானே நினைச்சாரு. அதை கூட வேணாம்னு சொல்லிட்டீங்க. என்னமோ பண்ணுங்க. என்னக்கா வெளியவே ஆளை காணோம்? அப்ப நீங்க இன்னும் அண்ணா கூட பேசலையா? இல்ல ரஜி, அவரோட பேசினா அவர் வரேன்னு சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. விடுங்கக்கா, எல்லாம் சரியாயிடும். இன்னும் எவ்வளோ நாள் தான் ஃபோன் எடுக்காமல் இருப்பேன்னு பார்ப்போம். கியூட்டி, லவ் யூ. வரமாட்டேன்னு சொன்னீங்க. சாரிப்பா. நான் பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காதப்பா. ப்ளீஸ் ஊருக்கு வாங்கண்ணா. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி சின்ன பையன்கிட்ட மட்டும் பாசம்னு இல்லைம்மா. எனக்கு 2 பேரும் ஒன்று தான். பெரியவன் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டான். எனக்கு சின்னவனுக்கு எதுவுமே சரியா அமையலையம்மா. அதனால தான் அவன்கிட்ட ஒரு தனி அக்கறையை நான் காட்டிகிட்டு இருக்கேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதேம்மா. அப்பா சாரிப்பா, நீங்கள் கூப்பிடும்போது சரியாக பேசாமல் இருந்ததுக்கு. சாரி கேட்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா?
வடங்க எவ்வளோ வளர்ந்துட்டேன் வரேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இப்படித்தான் பார்க்க போட்டிருக்கு. இன்னும் எவ்வளோ நாள் பா இருப்பீங்க? இன்னும் 10 நாள் உங்களை இருந்து ஃபுல்லாக எல்லா பக்கம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். சரியா? வெரசாவே இருந்த வாழ்க்கை புதுசாவே மாறி போச்சு. என்ன நானே மறந்தே போனேன். நொடி நேரம் விலகாமலே துளி கூட பிரியாமலே சேர்ந்தேதானே போவோம் அன்பே. உன் பேச்ச கேட்கத்தானே நான் ராவெல்லாம் போத்திருக்கேன். நேரமும் காலமும் எல்லாமே மாறிடுச்சு. உன்னோடு சேர்ந்து போக அடிநாளெல்லாம் காத்து இருக்கேன். உன்னை பார்க்காத நாளெல்லாம் வீணாக போயிருச்சு. துடிக்கும் உசுரே அழகு மயிலே உன்னை பார்த்திடவே உயிர் வாழ்ந்திடுதே. தனநானே தனநானே. ஏன்பா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம்ல? உங்களுக்கே தெரியுமில்லம்மா, எனக்கு லீவ் அவ்வளோதேமா இருக்குது. பா இன்னும் 2 வாரத்தில் என் பர்த்டே வரப்போகுதுப்பா. அது வரைக்கும் இருந்துட்டு போகலாம்ல? நெக்ஸ்ட் இயர் அப்பா கண்டிப்பாக கூட இருக்கேன். இப்படி தான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறீங்க, ஆனால் வரவே மாட்டேங்கிறீங்க. நெக்ஸ்ட் இயர் அப்பா கண்டிப்பாக கூட இருப்பேன். அப்படி இல்லைனாலும் அப்பாவோட கிஃப்ட் உனக்கு வந்துட்டு சாமி. எனக்கு நீங்கள் வந்தால் போதும்ப்பா, கிஃப்டெல்லாம் வேணாம். அம்மா எங்க? ஏய், நீயே அழுத எனக்கு யார் தைரியம் சொல்லுவா? நீங்களாம் இங்கே எல்லாம் இருக்கீங்க, அங்கே நான் தனியாக தான் இருக்கணும். டைம் ஆச்சுமா. நானும் உங்கள் கூட தான் ஏர்போர்ட் வரேன். நீ ஏர்போர்ட் வந்தா நானும் உங்க கூட திரும்பி வந்துடும் பயமா இருக்கு. அதை வேணான்னு சொன்னேன். உடம்பு பார்த்துமா? பை போலாண்ணா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய அடுத்த வீடியோ பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்க.